ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் வெள்ளி நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 21, அருள்வாக்குகள் 1-15 வரை. லொரேட்டோ சபையில் அருட்சகோதரியாக மாறி ஆசிரியை பணி செய்து வந்த புனித அன்னை தெரேசாவுக்கு கொல்கத்தா வீதிகளில் கேட்பாடற்று கிடந்த ஆயிரக்கணக்கான ஏழைகளின் அவல நிலை கண்டு ஒரு ரயில் பயணத்தின் போது கொல்கத்தா நகரத்து ஏழை மக்களுக்கு பணி செய்ய வா என்று அழைக்கும் கடவுளின் குரலை உணர்ந்தார். இந்த அனுபவத்தை அன்னை தெரேசா அழைத்தலுக்குள் ஒரு அழைத்தல், கால் வித்தின் அ கால் என்று குறிப்பிடுகிறார். மகதலா மரியாவிடம், என் சகோதரர்களிடம் சென்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் என் சகோதரர்களை கலிலேயாவுக்கு போகச் சொல், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். உயிர்த்த இயேசுவின் ஒளியில் இயேசு உயிரோடு இருந்தபோது அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தை அசை போட்டு பார்த்து தங்கள் அழைத்தலை உறுதிப்படுத்துவதற்கு கலிலேயாவிற்கு அழைக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதி இயேசு உயிர்த்த பிற்பாடு நடந்த ஒன்று. இதே நிகழ்வு இயேசு உயிரோடு இருந்தபோது முதல் சீடரை அழைத்த போது நிகழ்ந்ததாக லூக்கா தன் நற்செய்தியில் 5வது பிரிவில் பதிவு செய்கிறார். உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று இயேசு உயிரோடு இருக்கும் போது சொன்னது இன்றைய நற்செய்தியில் சீடர்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. சீமோன் விரக்தியின் விளிம்பில் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். மீன் பிடித்துக் கொண்டவர்களிடம் மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்ன இறைவனின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றாமல் விரக்தியிலே, கவலையிலே, இனிமேல் ஒன்றும் முடியாது என்ற நேரத்திலே தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறார். தோமா, நத்தானியேல், செபதேயின் மக்கள் 2 மற்றும் வேறு 2 சீடரும் அவரோடு புறப்படுகிறார்கள். மொத்தம் 7 பேர். 7 என்பது முழுமையை குறிக்கிறது. முழுமையாக அவர்கள் இயேசுவை விட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு வந்துவிட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. ஆனால் மீன் படவில்லை. ஏனென்றால் கடவுளின் திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் மீன் படவில்லை. விடியற்காலையில் இயேசு அவர்களை கடற்கரையில் சந்திக்கிறார். உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு தோன்றுவது இது 3வது முறை என்று யோவான் தன் நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். மீன்கள் படவில்லையா என்று இயேசு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு கேட்டதும் இல்லை என்றார்கள். படகின் வலது பக்கம் போடுங்கள். ரைட் சைடு, ரைட். எப்போதுமே we have to make a right decision, a right time, a right direction. அதனால்தான் இயேசு வலது பக்கம் போடுங்கள் என்கிறார். நீங்கள் வலது பக்கம் இருங்கள். வலது பக்கம் தான் கடவுளுடைய திருவுளம் இருக்கிறது. நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை மறந்துவிட்டு மீண்டும் வந்ததால் தான் உங்களுக்கு இதுவரை மீன் படவில்லை. எனவே இப்பொழுது மேக் a right decision, வலது பக்கம் போடுங்கள், மீன்கள் படும் என்கிறார். அந்த வலையில் பட்ட மீன்கள் மொத்தம் 153. சிலர் இதனை கலிலேய கடலில் 153 வகை மீன்களே இருந்தன. அத்தனை வகை மீன்களும் இந்த வலைக்குள் இருந்தன. எனவே உலகில் உள்ள அத்தனை மீன்களையும் பிடிக்க உலகம் முழுவதும் இறையாட்சியை பரப்புவதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களுடைய அழைத்தலை மீண்டும் இதன் வழியாக உறுதிப்படுத்துகிறார். இனி நீங்கள் போக வேண்டியது கடலுக்குள் அல்ல, மாறாக உலகத்திற்கு. எருசலேம் தொடங்கி உலகெங்கும் சென்று சாட்சிய வாழ்க்கையை வாழுங்கள். உயிர்த்த இயேசுவை அனுபவித்த நீங்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாய்
இந்த உலகில் வாழ அவர்கள் அழைத்தலை புதுப்பிக்க காலை உணவை இயேசுவே ஏற்பாடு செய்கிறார். மீனும் அப்பமும் இயேசு ஏற்பாடு செய்திருந்தாலும் அவர்களின் உழைப்பையும் ஆசிர்வதிக்க பிடித்த மீனிலிருந்து சிலவற்றை எடுத்து வர சொல்கிறார். விருந்து படைத்து பழைய மீன்பிடித்தல் வேலைக்கு முழுக்கு போட்டுவிட்டு தனது இறையாட்சி பணியை தொடர அவர்கள் அழைத்தலில் மீண்டும் உறுதியுடன் இருக்கவே இன்றைய மீன்பாடு அனுபவம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. நாமும் உயிர்ப்பின் அனுபவம் பெற்ற நாம் மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, பழைய சோதனைக்கு உட்படக்கூடாது, பழைய பாவத்திற்கு வீழக்கூடாது. அதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.